வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சரையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்வியாக தனித்தனியாக பார்க்கலாம். அதில் பாருங்கள், யானையின் அதிக அளவு வேகம் 20 கிலோமீட்டர் பை மணி, சிங்கத்தின் வேகம் 80 கிலோமீட்டர் பை மணி, சிறுத்தையின் வேகம் 100 கிலோமீட்டர் பை மணி, அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலிருந்து யானை மற்றும் சிங்கம், யானையோட வேகம் 20 ஈஸ்ட்னா பைன்னு எழுதலாம். சிங்கத்தோட வேகம் 80, அப்போ 20/80 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1/4, 1 20 20 4 20 80, 1/4 சுருக்கணும் அப்படின்னா 0.25. கரெக்டாக. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கத்துக்கு 80 பை சிறுத்தைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 100, அப்போ 80/100னா 100னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம், அப்போ 0.80. அவங்க கேட்குறது எந்த விதம் சிறியதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே 25, இங்கே 80 வருது. 80ன்றது கண்டிப்பாக 25 விட பெருசு, அப்போ இது கிடையாது. அடுத்தது யானை மற்றும் சிறுத்தை. யானைக்கு 20, சிறுத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100, அப்போ 20/100 அப்படின்னா பையில் 100 இருக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 0.20, அப்போ இது 25, இது 20. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது, ஏன்னா இப்போ அது பெருசாகிடுச்சு இல்லை. அடுத்தது சிங்கம் மற்றும் யானை. நம்ம மொத்தத்தையும் வச்சுட்டு கூட முடிவு பண்ணலாம். நம்ம அப்பப்போ வரும்போது எது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சிங்கம் மற்றும் யானை. சிங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80, யானைக்கு பார்த்தோன்னா 20, அப்போ 80/20னா கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். இது 0.20, இது 4, அப்போ இது பெருசு, இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யானை மற்றும் சிறுத்தை அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாமா?